Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு வசன பகுதியை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1:14. 1 பேதுரு 1:14. First Peter chapter 1 verse 14. ஒன்று பேதுரு 1:14. ஆமென். அல்லேலூயா. போன வாரத்தில் சில பிள்ளைங்களை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமென். எப்படிப்பட்ட பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தோம் போன வாரத்தில், போன ஞாயிற்றுக்கிழமையில? ஆமென். போன வாரத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவர் விரும்புகிறது இப்படியா நம்ம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பிள்ளைங்களா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் எப்படிப்பட்ட பிள்ளைகளை விரும்புகிறார், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஆமென். 1 பேதுரு 1:14 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாய்மையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. முன்னே எப்படி இருந்தாங்களாமா? நெஞ்சில மதியினம் இருந்தது, சீர்கெட்ட பிள்ளைங்களா இருந்தாங்க, துரோகம் பண்ணுகிற பிள்ளைங்களா இருந்தாங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பரிகாசம் பண்ணுகிற பிள்ளைங்களா இருந்தாங்க, பைத்திய குணம் உள்ள பிள்ளைங்களா இருந்தாங்க. இதெல்லாம் அறியாய்மையின் காலம். ஆமென். இப்பொழுது சொல்லப்படுகிறது இதெல்லாம் அறியாய்மையின் காலம். அறியாய்மையின் காலத்தினால, ஆமென், அந்த சமயத்துல அறியாம இப்படி இருந்தீங்க. இப்ப ஆமென் எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆமென். கடந்த காலத்துல இருந்தது போட்டும், ஆனா இப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எப்படி இருக்கணுமா? இனி நடவாமல், இதுவரையிலும் நடந்தது இருக்கட்டும், இனி நடவாமல், இனி எப்படி இருக்கணும்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, மற்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து விடுவோம். கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும் பொழுது, ஆத்மீகமான விதத்திலே, ஆவிக்குரிய விதத்திலே, தெய்வீகத்துவம் சார்ந்த காரியங்களிலே நாம் கீழ்ப்படியும் பொழுது, மற்ற எல்லா காரியங்களிலும் ஆமென் தானாகவே கீழ்ப்படிதல் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். நாம் எத்தனை பேர் கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? வசனத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? கர்த்தருடைய விருப்பத்தை செய்வதற்கு எத்தனை பேர் கீழ்ப்படிந்து ஆமென் நடக்கிறோம்? அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியமானது. சாமுவேல் சொல்லுகிறார், ஆமென், சவுலை பார்த்து, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் கர்த்தர் விரும்பக்கூடிய காரியம். பலியை பார்க்கலும், கர்த்தருக்கு பலி செலுத்துவதை பார்க்கலும் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. ஆமென். அந்த காலத்தில் பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தரை பிரீதிப்படுத்தினார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஆமென் அப்படியாக அவருக்கு செய்ய வேண்டியதை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பலியை பார்க்கலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாராம். அப்படியானால் இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திலே கடந்து வருகிறோம். ஆமென். அவரை ஆராதிக்கும்படிக்கு
ஆராதித்தால் நமக்கு விடுதலை உண்டு. Praise the Lord. அப்ப ஆராதிக்க கடந்து வந்தாலும் ஆராதனையில் ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறோம். காரணம், கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்தவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கடந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்தார்கள். பலி செலுத்துவது கர்த்தருக்கு ஒரு ஆராதனையாக, கர்த்தருக்கு ஒரு மேன்மையாக, கர்த்தருக்கு ஸ்துதியாக, கர்த்தருக்கு மகிமையாக காணப்பட்டது. ஆனால் இந்த நாட்களில் ஆமென், கர்த்தரை ஆராதிப்பது, அவரை பாடி, அவரை ஸ்தோத்தரித்து, அவரை துதித்து, அவருடைய சமூகத்தில் வந்து ஆமென் இப்படியான காரியங்களை செய்வது கர்த்தருக்கு ஆமென் ஒரு பலியாக அல்லது ஆராதனையாக காணப்படுது. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தான் கர்த்தருக்கு உகந்த ஆராதனை என்று நாம் வாசிக்கிறோம். உகந்த ஆராதனை எது? நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்று பார்க்கும் பொழுது அது கீழ்ப்படிதலை குறிக்கிறது. கீழ்ப்படிவது தான் நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறதற்கு சமம். கீழ்ப்படிவது நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்பதற்கு சமம். அல்லேலூயா, ஆமென். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கீழ்ப்படியாததுனால அநேக விதமான நிர்பந்தத்திற்குள்பட்டதை நாம் பார்க்க முடியும். கீழ்ப்படியாததுனால அநேக நிர்பந்தத்திற்குள்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தில் தானே நாம் பார்க்கிறோம், கீழ்ப்படியாததுனால என்ன மகா பெரிய விளைவு அந்த குடும்பத்தில் ஏற்பட்டது. கணவனும் மனைவியுமாக வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாய்மை நிமித்தம் அவருடைய குடும்பம் அப்படியாய் சின்ன பின்னமானது. பயங்கரமான பக்க விளைவுகளை அவர்கள் சந்திக்க நேரிட்டது. தெய்வீக சாநித்தியம் இழந்தார்கள், தெய்வீக அனுபவங்களை இழந்தார்கள், தேவனோடு கூட உள்ள உறவை இழந்தார்கள். தேவன் கொடுத்த நல்ல ஸ்தானத்தை இழந்தார்கள், நல்ல ஒரு வாழ்வு இருந்து அதை இழந்தார்கள். வியர்வை சிந்தி வேலை செய்யும் நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது, சகோதரர்களுக்குள்ளே கொலைவரி தாக்குதல்கள் ஏற்பட்டது. எல்லாவற்றுக்கும் காரணம் கீழ்ப்படியாய்மை. ஆகான் என்று சொல்லி ஒரு மனிதன் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னதற்கு மீறி கீழ்ப்படியாம காரியங்களை செய்ததுனால, கர்த்தர் எடுக்கக்கூடாது என்று சொன்னதை எடுத்ததுனால, தன்னுடைய வீட்டிலே கொண்டு ஒளித்து வைத்ததுனால அவனுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. ஆயி பட்டணத்துக்கு நேராக யுத்தத்துக்கு போனார்கள். சின்ன பட்டணம் தானே என்று சொல்லி நிர்விசாரமாக ரொம்ப அசால்ட்டாக கடந்து போனார்கள். ஆனால் ஈயம் கரைவது போல் அவர்களுடைய இருதயம் கரைந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அந்த அளவிற்கு அந்த ஒரு சின்ன ஆயி பட்டணத்தினால் இவர்கள் நெருக்கப்பட்டார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, ஆமென். தேவ பக்தர்கள், லீடர்ஸ் எல்லாம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புலம்புகிறார். ஏன் ஆண்டவரே இப்படி சம்பவித்தது? ஏன் இப்படி சம்பவித்தது? பெரிய பெரிய ராஜாக்களை நாங்கள் வீழ்த்தினோம், அவர்களுடைய நாடுகளை எல்லாம் நாங்கள் சுதந்திரித்து கொண்டோம். ஆனால் இப்பொழுது இந்த சின்ன ஆயி பட்டணத்துக்கு முன்னால் எங்களால் நிற்க முடியவில்லையே, காரணம் என்ன என்று சொல்லி விசாரித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆமென், என்னை சதி செய்தார்கள், சீட்டிங் செய்தார்கள், சதித்தார்கள். அல்லேலூயா, துரோகம் பண்ணினார்கள், ஏமாற்றினார்கள். ஆமென். என்ன என்று விசாரித்தால் ஆகான் என்ன செய்திருக்கிறான்? ஆமென், அவன் இச்சித்து கர்த்தர் எடுக்கக்கூடாது என்று சொன்னதை எடுத்து விட்டான். அல்லேலூயா, ஆமென். பல சந்தர்ப்பங்கள், இப்படியாக பல சந்தர்ப்பங்களை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். கீழ்ப்படியாததுனால ஏற்பட்ட நெருக்கங்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். யோனாவோடு கூட ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போய் என்று சொல்லி. அவன் கீழ்ப்படியாமல் தர்சீசுக்கு போனான். நடந்தது என்ன? பிரச்சனை அவனுக்கு மட்டுமல்ல, மாறாக அவனோடு கூட யாத்திரை செய்த அந்த கப்பலாட்கள் எல்லோருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. கப்பலில் இருந்த எல்லா நன்மைகளையும் தூக்கி கடலிலே வீச வேண்டியது வந்தது. கடைசியில யோனாவையும் தூக்கி கடலிலே வீச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. காரணம் கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கடந்த காலத்தில் கீழ்ப்படியாம இருந்தீங்க, அதனால பலவிதமான காரியங்களை நீங்க செய்தீங்க. ஆனா இப்ப என்ன செய்ய போறீங்க? ஆமென். இனி அப்படி நடவாமல் எப்படி இருக்கணும்?
கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புகிற பிள்ளை கீழ்ப்படுகிற பிள்ளை. நம்ம எத்தனை பேர் ஆமென் கீழ்ப்படிய போகிறோம்? கீழ்ப்படிய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படிந்து வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 5:1 வாசிப்போம். எபேசியர் 5:1. அல்லேலூயா. இப்ப இன்னொரு பிள்ளைகளை கர்த்தர் விரும்புறாரு. எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்கணுமா? பிரியமான பிள்ளையை போல. ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்ட பிள்ளையை விரும்புறார் இந்த இடத்துல? ஆமென். தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, தேவனை பின்பற்றுகிற பிரியமான பிள்ளைகளாகி. தேவனை பின்பற்றினால் ஆமென் அந்த பிள்ளையை கர்த்தர் என்ன செய்வார்? அந்த பிள்ளை மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை பின்பற்றுகிற பிரியமான பிள்ளையாக வேண்டுமானால் ஆமென் அவரை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுதல். ஆமென். பின்பற்றுதல் என்றால் என்ன? அவருடைய பாத சுவடிகளை ஆமென் பின்பற்றுவது, அவர் செய்தது போல செய்வது, அவர் நடப்பது போல நடப்பது, குருவை போல ஆமென் சீடன் மாறுவது, மாஸ்டரை போல ஆமென் ஸ்டூடெண்ட் மாறுவது. ஒவ்வொரு ஆமென் மாஸ்டர்ஸ், ஒவ்வொரு ஆமென் குருக்கள் இருடே அடங்கி இரு, கீழ்ப்படி, அனுசரி. ஒவ்வொரு மாஸ்டர்ஸ், ஒவ்வொரு குருக்களும் எதிர்பார்ப்பது ஆமென் மாணாக்கள் அல்லது சீடர்கள் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் யாராய் மாற வேண்டும்? குருக்களாய் மாற வேண்டும். அவர்கள் மாஸ்டர்ஸ் ஆய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இங்கே ஆண்டவர் ஆமென் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற தேவனை பின்பற்றுங்கள். பின்பற்ற வேண்டும். பின்பற்றுதல் ஃபாலோ பண்ணுறது. ஃபாலோ. ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ். ஆமென். பின்பற்றக்கூடியவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பின்பற்றுதல். ஆமென். எப்படி பின்பற்றுவது? என்னென்ன காரியங்களில் ஆமென் பின்பற்ற வேண்டும்? அல்லேலூயா. பின்பற்றுவதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். எப்படி பின்பற்றுவது? பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 11:45 வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் ஆமென் the book of Leviticus. ஆமென் the book of Leviticus. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டிலே 3வது ஆமென் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் 3வது புஸ்தகம். அல்லேலூயா. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் அவருடைய 45வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். ஆமென். பின்பற்றுதல். how to follow God. ஆமென். இங்க கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, நீ எப்படி என்ன பின்பற்றணும்னா நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். somebody read in Hindi or in English. Amen. God is holy, so we all should be holy. கர்த்தர் ஆமென் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஆமென். ஃபாலோ பண்ணுவதுன்னா கர்த்தர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தர். ஆமென். the master, the guru பரிசுத்தராய் இருக்கிறாராம். அந்த குரு சொல்றாரு, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனம். the book of Luke chapter 6 verse 35. ஆமென். லூக்கா 6:35 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அவர் எவர்? ஆண்டவர். ஆண்டவர்
நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆமென். எப்படி நம்ம ஃபாலோ பண்றது கர்த்தரை? எப்படி அவரை பின்பற்றுறது? ஆமென். அல்லேலூயா. பின்பற்றுவதற்கான வழிமுறைகள். அவர் நன்மை செய்தாராம், நாமும் என்ன செய்ய வேண்டுமாம்? நன்மை செய்ய வேண்டுமாம். எழுதப்பட்டிருக்கு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்துருக்களை சிநேகியுங்கள், ஆமென், நன்மை செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். சிநேகம். அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் ஆமென் சபையிலே ஆமென் ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீட்டிலே ஆமென் குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. வீடுகளிலே குடும்பங்களிலே சிநேகம் இல்லை. குடும்பங்களிலே ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்கிறது இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைமாறு கருதாமல் ஆமென் உதவி செய்வதில்லை. ஆமென். நீ செய்தால் நான் செய்வேன், நீ செய்யவில்லை நானும் செய்யவில்லை. ஆனால் வேதம் சொல்லு, கைமாறு கருதாமல் என்ன செய்யுங்கள்? கடன் கொடுங்கள். அப்படி என்றால் கிடைக்கும் என்று நினைத்தல்ல, அவனும் செய்வான் என்று நினைத்தல்ல, அவளும் செய்வாள் என்று நினைத்தல்ல நாம் செய்ய வேண்டியது. நீ செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட சொல்லி இருக்கிறார் செய்ய வேண்டும் என்று. ஆகவே நான் செய்கிறேன் என்று சொல்லி நாம் செய்ய வேண்டுமா? அல்லேலூயா. ஏன் அப்படி நாம் செய்ய வேண்டுமா? காரணம், அவர் என்றால் கர்த்தர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். நன்றி அறியாதவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் செய்கிறது, நல்லோருக்கு பெய்கிற மழை எல்லோருக்கும் என்று சொல்லி. கர்த்தர் ஒரு ஊர்ல ஒரு தேசத்துல சில நல்லோர்களை பார்த்து அவர்களுக்காக மழையை பொழிய பண்ணுவார். ஆனால் அவர்களுக்காக பெய்கிற அந்த மழை அவர்களுக்கு மட்டுமாக அல்ல, மாறாக நன்றி அறியாதவர்களுக்கும். ஆமென். ஆமென். தங்களை படைத்த தெய்வமாக்கும் என்று சொல்லி தங்களை படைத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லாதவர்கள், மரம் செடி கொடிகளை எல்லாம் கர்த்தராகிய தேவன் மனிதனுடைய நன்மைக்காக படைத்தார். அதை உணர்ந்து கொள்ளாமல் மரத்தையும் கண்டதையும் அதையும் இதையும் எல்லாம் கும்பிட்டு படைத்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்களே, நன்றி அறியாத ஜனங்கள். ஆமென். வேதம் சொல்ல, அவர்களுக்கும் கர்த்தர் என்னதான் செய்கிறார்? நன்மைதான் செய்கிறார். நாம் சில நேரத்தில் நினைப்போம், ஏன் இப்படியெல்லாம் இவர்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு புறம்பாக கர்த்தரை துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காமல் இப்படியெல்லாம் செய்கிறார்களே, ஆனாலும் வாழ்ந்து சுகித்திருக்கிறார்களே என்று நாம் நினைப்பது உண்டு. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் கர்த்தரே. வேதம் சொல்லுகிற நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட கர்த்தர் என்னதான் செய்கிறார்? நன்மைதான் செய்கிறார். அப்படியானால் அவரை பின்பற்றக்கூடிய நாம், அவருடைய ஃபாலோவர்ஸ் ஆகிய நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நாமும் ஆமென், நீ செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் நான் உனக்கு நன்மைதான் செய்வேன் என்று சொல்லி நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பழக வேண்டும், அதை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மத்தேயு ஆமென் 5:45 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆமென். மத்தேயுவில் எழுதப்பட்டிரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஆமென். ஜெபம் பண்ணுங்கள். யாருக்காக? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக. தள்ளீர் ஏடே இடம் தலம் தகையுங்க எனக்கு. ஏய் தலம் தகையுங்க. பயத்தோடு இருக்கிறா, தெய்வ சந்நிதியில இருக்கின்ற கேட்கிற வச்சனங்களை மனசுல என்ன பயத்தோடு இருக்கு, அனுசரிக்கை.
அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமென். 45 எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் 44 வாசிச்சேன். 45 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் அப்படி செய்கிறாராம். அதனால நாமும் என்ன செய்ய வேணுமா? நமக்கு மழையை பெய்ய பண்ண முடியாது, நமக்கு சூரியனை உதிக்க பண்ண முடியாது. அதெல்லாம் அவருடைய கஸ்டடியில் இருக்கக்கூடியது, அவருடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடியது, அவர் சொல்ல ஆகக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் அவன் தீயோர் மேலும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென், அவர் தீயோர் மேலும், ஆமென், தீயோர் மேலும் அவர் என்ன செய்கிறார்? சூரியனை உதிக்க பண்ணுகிறார். ஆமென். இந்த தேசத்துல தீயோர்களா இருக்கிறாங்க, இந்திய தேசம் முழுக்க தீயோர்களா இருக்கிறாங்க, அல்லது அந்த ராஜ்யத்துல முழுக்க தீயோர்களா இருக்கிறாங்க. ஆமென். தீயோர்னா என்ன? அல்லேலூயா. आमेन। कोई भी हमें रीड करो हिंदी में और इंग्लिश में, कुछ भी लैंग्वेज में जो आपके पास जो बाइबल है रीड कर दो। मैथ्यू 5:45 इनी తేడను அல்லேலூயா. தீயோர் தீமையான காரியத்தை செய்கிறவர்கள், ஆமென், அவர்கள் மேலும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சூரியனையும் உதிக்க பண்ணுகிறார், மழையையும் பெய்ய பண்ணுகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்படி செய்கிறேன், என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்கள், என்னை பின்பற்றுகிறவர்களாகிய நீங்களும் என்ன செய்யுங்கள்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், ஆமென், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சபிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீ என்னை சபித்தாயா, சாபம் போட்டாயா, கைமாறாக நானும் உனக்கு சாபம் போடுவேன் என்று சொல்லாமல் நீ நல்லா இருப்பா அப்படின்னு மனசார சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 5:48 எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, the book of Matthew chapter 48, ஆமென், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். பிதா எப்படி இருக்கிறாராம்? சற்குணராய் இருக்கிறார், பூரண சற்குணராய் இருக்கிறார். ஆகவே if you are the followers of God, we also நாமும் எப்படி இருக்க வேண்டுமாம்? பூரண சற்குணராய் இருக்க வேண்டுமாம். எப்படி கர்த்தரை பின்பற்றுவது? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளாகி பின்பற்றுகிறவர்களாகி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி பின்பற்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் பிரியமுள்ள பிள்ளை என்று சொல்லுகிறார். ஆமென். எப்படி பின்பற்றுவது என்பதை வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். எப்படி பின்பற்றுவது? ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சற்குணர், ஆகவே நாமும் ஆமென் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:15 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 Peter chapter 1 verse 15. ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்கள்? அல்லேலூயா. உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். லேவியர் ஆகமம் 11:45 வாசித்தோம். ஆமென். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15 எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல. அல்லேலூயா. யார் நம்மை அழைக்கிறது? ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள். ஆமென். தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள். Praise the Lord. ஆமென். அழைக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அழைக்கப்பட்ட நாமும் எப்படி நடக்க வேண்டுமாம்? பரிசுத்தராய் நடக்க வேண்டுமாம்.
அல்லேலூயா. பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். நம்முடைய பேச்சில், பார்வையில், கொடுக்கல் வாங்கல், ஆமென், செய்கிற எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சகல நடக்கையிலும், உங்களுடைய எல்லா நடக்கையிலும், நடக்கைன்னா ஆமென், நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய மூவிங், நம்முடைய செயல்கள், ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன இருக்க வேண்டும்? பரிசுத்தம் இருக்க வேண்டும். நாம் டெய்லி நிறைய பேசுகிறோம், ஆமென், அதில் பரிசுத்தம் இருக்கணும். ஆமென், சில காரியங்களை கொடுக்குறோம், வாங்குகிறோம், அதில் பரிசுத்தம் இருக்கணும், அதில் ஏமாற்றம் இருக்கக்கூடாது. நம்முடைய கால்கள் எங்கெல்லாமோ நடக்கிறது, ஆமென், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இடத்துல கால்கள் நடக்கக்கூடாது. நம்முடைய மனம் எதையோ நினைக்கிறது, ஆமென், டெய்லி, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆனால் தேவையில்லாத நினைக்கக்கூடாது, ஆமென், பரிசுத்தம் இல்லாததை நினைக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் எதையோ பார்க்கிறது, பரிசுத்தம் இல்லாததை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்ற ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. காரணம், அவர் எப்படி இருக்கிறார், நம்மை அழைத்தவர் எப்படி இருக்கிறார், அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் இப்படியாயிருக்கிறது, அநேக வசனங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நாம் எப்படி பின்பற்றுவது? ஆமென். எப்படி பின்பற்றினால் கர்த்தருக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாய் இருப்போம்? அநேக வசனங்களை கர்த்தர் வேதத்தில் ஆமென் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நாம் அடுத்த ஆமென் பகுதிக்கு நாம் கடந்து போவோம். அல்லேலூயா. ஆமென். அதே எபேசியர் 5:8 எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:8, praise the Lord. ஆமென். முன்ன எப்படி இருந்தீங்களாம்? முற்காலத்தில் நீங்கள், இந்த பாஸ்ட், ஆமென், you are walking in the darkness. இந்த பாஸ்ட்ல ஆமென், ஆமென், யாரா இருக்கல? வெளிச்சம் இல்லை, வெளிச்சத்தில் நடக்கவும் இல்லை. ஆமென். ஆனா வேதம் சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள். பாருங்கள், அந்தகாரமாயிருந்தீர்கள். அந்தகாரத்தில் இருந்தீர்கள் என்றல்ல, அந்தகாரத்தில் நடந்தீர்கள் என்றல்ல, மாறாக எப்படி இருந்தீர்கள்? நீங்களே, நாமே எப்படி இருந்தோமாம்? அந்தகாரமாயிருந்தோமா? ஆமென். நம்மை சுற்றிலும் அந்தகாரம் அல்ல, நாம் அந்தகாரத்தில் மத்தியில் அல்ல இருந்தது. ஆமென். அதை விட பயங்கரமாயிருந்தோம், அதை விட மோசமாயிருந்தோம், அதை விட, எதை விட? அந்தகாரத்தின் மத்தியில் இருப்பதை விட. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து. அல்லேலூயா, ஆமென். அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி, மரண இருள், அப்ப இருள்ல இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. பிரைஸ் தி லார்ட். இருள், அந்தகாரத்தில் இருந்த ஜனங்களுக்கு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்தில் இருந்ததல்ல, அந்தகாரமாகவே இருந்தோமா, அந்தகாரமாகவே இருந்தோமா. அப்படியானால் ஆமென், அல்லேலூயா, நாமும் கெட்டு நம் மூலமாய் மற்றவர்களையும் கெடுத்தவர்களாய் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நமக்கும் நன்மை செய்யவில்லை, நம்மால் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யவில்லை. அப்படி ஒரு காலம், ஆமென், தேவனை அறியாத காலம், தேவனுடைய சத்தியத்தை அறியாத காலம், வசனத்தை அறியாத காலம். ஆமென், அல்லேலூயா. வசனத்தின் ஆமென் வெளிப்பாடுகள், நல்லது எது கெட்டது என்று தெரியாத காலம், அந்தகாரம். வேதம் சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இப்பொழுது யாராயிருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆகவே எப்படி நடந்து கொள்ளுங்கள்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நாம் எப்படி நடக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும். எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பது? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆமென் மத்தேயு 5 சொன்னாரு, ஆமென், நீங்கள் உலகத்துக்கு யாராய் இருக்கிறீர்கள்? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். அல்லேலூயா. எங்க அது? ஆமென், வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். வெளிச்சம் யாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் ஆண்டவர் சொன்னா என்ன சொல்லி இருக்கிறார்? அங்கே
அவர் உலகத்தின் ஆமென் வெளிச்சம். அந்தகாரம் அவரை மேற்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆமென். ஆமென். யாரை குறித்து இந்த இடத்துல வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து வெளிச்சமானவர். நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1:8 என்ன வாசிக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அப்படின்னா யாருடைய பிள்ளைகளாய் நடக்கணுமா? வெளிச்சம் என்பது யார்? God. ஆமென். வாயை தரைங்க. என்னமோ பெரிய கூட்டம் இருக்குது, ஆமாம், எங்கேயாட்டும் ஒரு ஆள் ஆமாம் சொன்னாலும் போதும்னு நினச்சிட்டு இருக்காது. இருக்கிறது 3 பேர். வாயை திறந்தாதான் நமக்குள்ள என்ன இருக்கும்? ஆமாம், ஒரு எனர்ஜி இருக்கும். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் வெளிச்சம் என்று அறியப்படுகிற அந்தகாரத்தால் மேற்கொள்ளப்படாத வெளிச்சமாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டுமா? எப்படி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நடப்பது? அல்லேலூயா. நம்ம மேல இங்க வாசிச்சோமே, பிரைஸ் தி லார்ட். அவரை ஃபாலோ பண்ணுகிற, அவரை பின்பற்றுகிறவர்கள் எப்படி நடப்பார்களோ அப்படி நடப்பதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுவை பின்பற்றுகிற பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோமே. அதற்கு சில வசனங்களை வாசித்தோமே. ஆமென். ஆண்டவர் இப்படி இருக்கிறார், அதனால நாமும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வாசித்தோமே. அப்படி உண்மையாய் நடப்பதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பது. காரணம், அது வெளிச்சத்தின் சுபாவம், இயேசுவின் சுபாவம். அந்த சுபாவத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13 ஆமென் 16 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5 திருப்பிக் கொள்வோம். The book of Matthew chapter 5. The book of Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஆமென். எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வது? அல்லேலூயா. ஆமென். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஆமென். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறென்றுக்கும் உதவாது. அப்ப ஆமென், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுவது என்று சொன்னால் ஒரு சாரமுள்ள வாழ்க்கை வாழ்வது. சாரமுள்ள வாழ்க்கை. ஆமென். எப்படியோ நிசாரமா வாழ்ற வாழ்க்கை அல்ல, ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஆமென். எப்படியோ வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை அல்ல. சாரமான வாழ்க்கை, காரியமான வாழ்க்கை, கருத்துள்ள வாழ்க்கை, ஹோப்புள்ள வாழ்க்கை, எதிர்பார்ப்புள்ள வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை, ஆமென், நன்மையுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். இந்த பூமியில நாம் உப்பாயிருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு ரொம்ப அவசியமோ, ரொம்ப முக்கியமோ, ஆமென், அதே போல அந்த பூமிக்கு நாம் முக்கியம். இந்த பூமிக்கு நாம் முக்கியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பூமிக்கு நாம் முக்கியம் என்பதை உணர்ந்தால் மட்டுமே நாம் எப்படி இருக்க முடியும்? ஆமென், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமிக்கு நாம் தேவை. இந்த பூமிக்கு நம்ம உபயோகமா இருக்கணும். ஆமென். அழிந்து கொண்டிருக்கிற பூமி. ஆமென். இந்த பூமினா ஜனத்தை குறிக்கக்கூடியது அல்ல, மண்ணை குறித்து கர்த்தர் ஒன்றும் சொல்லலை. ஆமென். பூமின்னா பூமியில் இருக்கிற ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். பூமி எப்படித்தான் இருக்குது? பூமியும் முள்ளும் குறுக்களுமா தான் இருக்குது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததோட கூட பூமி சபிக்கப்பட்டது. ஆமென். முள்ளும் குறுக்களும் உண்டானது. ஆமென். அப்படி பூமியும் எப்படித்தான் இருக்கிறது? முள்ளும் குறுக்களுமாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் பூமிக்கு உப்பாய் இருந்தால் ஜனமும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாம், பூமியும் ஆசீர்வாதமாய் இருக்குமா? பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகவே எப்படி நடையுங்க? இந்த உலகத்துல வெளிச்சமாகவே நடையுங்க. வெளிச்சமாகவே நடையுங்க. நம்முடைய பேச்சில் வெளிச்சம்,
நம்முடைய கொடுக்கல் எல்லா காரியத்திலையும் வெளிச்சத்தின் சுபாவம் வெளிப்பட வேண்டும், வெளிச்சத்தின் கேரக்டர் வெளிப்பட வேண்டுமே தவிர அந்தகாரத்தின் கேரக்டர் வெளிப்படக்கூடாது. அந்தகாரம் என்று சொல்லுவது சாத்தானை குறிக்கக்கூடியது. ஆமென். அது அவனுடைய குணாதிசயத்தை குறிக்கக்கூடியது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் அந்தகாரத்தின் கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு வெளிச்சத்தின் கிரியைகள், தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. ஆமென். புக் ஆஃப் மேத்யூ 5:16. புக் ஆஃப் மேத்யூ 5:16 எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:16 எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வது? அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தின் கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிச்சத்தின் கிரியைகளை நாம் செய்து நீங்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. யார் நற்கிரியைகளை காணணும்? மனுஷன் நற்கிரியைகளை காணணுமா? நம்முடைய நற்கிரியைகள், நம்ம போற இடத்துல, வார இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டில் நம்முடைய நற்கிரியைகளை மற்றவர்கள் காண வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நல்ல பேச்சுக்களை மற்றவர்கள் கேட்க வேண்டும். நம்முடைய நல்ல கொடுக்கல் வாங்கல்களை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய டீலிங் நல்லதா இருக்க வேண்டும். அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். பார்த்து என்ன செய்ய வேண்டுமா? ஆமென். உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப நம்முடைய பிதாவை, ஆமென், வெளிச்சத்தை, வெளிச்சமாயிருக்கிற தெய்வத்தை, ஆமென், பிரைஸ் தி லார்ட். வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் என்ன? அந்தகாரம். ஆமென். வெளிச்சம் என்றால் காட். அப்ப காடுக்கு ஆப்போசிட் என்ன? சாத்தான். ஆமென். அப்ப சாத்தானுடைய காரியங்களை செய்து அவனை மகிமைப்படுத்தாதபடி வெளிச்சத்தின் காரியங்களை செய்து, ஆமென், வெளிச்சத்தை என்ன செய்ய வேண்டுமாம்? மகிமைப்படுத்த வேண்டும். யார் மகிமைப்படுத்தணும்? நீங்களும் நானும் அல்ல, மாறாக ஜனங்கள், மனுஷர்கள், ஆமென், பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? அவர்கள் நாம் செய்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. ஆமென். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அந்த ஆண்டவரை நம்முடைய கிரியைகள் மூலமாய் மனுஷர் மகிமைப்படுத்த வேண்டுமா? அல்லேலூயா. ஆமென். நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். நம் மூலமாக எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்? எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்மால் வாழ முடிகிறது? இது நமக்கு சற்றும், ஆமென், ஒவ்வாததை போல காணப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த காரியம் கடினமானது போல காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, ஆமென், நம்முடைய கிரியைகள் மூலமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஜனங்கள், மனுஷர், ஆமென், பிதாவை என்ன செய்வார்களாம்? மகிமைப்படுத்துவார். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம், ஆமென். இந்த இடத்துல வெளிச்சம் என்றால் நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன் பிரகாசிக்க கடவது. பிரைஸ் தி லார்ட். எப்படி பிரகாசிப்பது? ஆமென். நம்முடைய கிரியைகள் மூலமாய், நம்முடைய பிரவர்த்திகள் மூலமாய், நம்முடைய டீலிங் மூலமாய், ஆமென், தேவன் பிரகாசிக்க வேண்டாம். அல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஆமென், கர்த்தருக்கு, ஆமென், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்த அநேகரை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் 2:26 வாசிக்கும் பொழுது, ஆமென், சாமுவேல் வெளிச்சத்தின் மகனாக நடந்து கொண்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை வாசிக்க வேண்டாம். பிலிப்பியர் 2:15 வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிற மாசற்ற பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். மாசற்ற பிள்ளைகள். கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் பிரியப்படுகிற பிள்ளை எந்த பிள்ளை? மாசற்ற பிள்ளை. அல்லேலூயா. பிள்ளை என்றால் குழந்தை அல்ல இந்த இடத்துல. ஆமென். எத்தனை வயது உள்ளவங்களும் கர்த்தருக்கு யார் தான்? பிள்ளை தான்.
அல்லேலூயா. நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆமென். ஆனால் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிலிப்பியன்ஸ், ஆமென், the book of Philippians chapter 2 verse 15. the book of Philippians, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் பிலிப்பியர் 2:15 எழுதப்பட்டிருக்கிறது. மாசற்ற பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? ஆமென், மாசற்ற பிள்ளைகள். பிலிப்பியர், ஆமென், 2:15. ஆமென். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ஆமென். இருக்கிற இடம் எங்க? ஆமென். நம்ம சில நேரத்தில் சுற்றுச்சூழலை பார்த்து ஆமென் முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலையில இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. நாம் எந்த சந்ததியின் நடுவில் இருக்கிறோம்? கர்த்தருக்கு தெரியாம இல்லை, கர்த்தருடைய ஆவியானவருக்கு தெரியாம இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் பக்தர்கள் மூலமாய், அல்லேலூயா, ஆமென், பிலிப்பியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் ஆமென் செய்தியை கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறாரு? ஆமென், நீ இருக்கிற பிலிப்பியனே, பிலிப்பியர் சபையே, நீங்க இருக்கிற இடம் கோணலும் மாறுபாடுமான சந்ததி உள்ள இடம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பார்க்கிறார் பிலிப்பியர் சபையை. பார்க்கும் பொழுது அந்த பிலிப்பியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம், அவர்கள் ஆமென் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல சுற்றிலும் இருக்கிறவர்கள் யார்? கோணலானவர்கள். கோணலுனா எப்படி? ஒண்ணுலையுமே அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? நேரங்கிறதே இல்லை, சத்தியம் என்கிறதே இல்லை, எல்லாமே கோணலான காரியம். அப்ப ஒட்டுமொத்தமா கோணலான காரியங்களை செய்கிறவர்கள் மத்தியிலே இருக்கிறீர்கள். இன்னும் வேதம் சொல்ல, மாறுபாடானவர்கள் மத்தியிலே இருக்கிறீர்கள். மாறுபாடானவர்கள் அதாவது மாறுபட்டவர்கள். உங்களுடைய விசுவாசம் வேறு, அவர்களுடைய விசுவாசம் வேறு. உங்களுடைய உடைநடை பாவனை வேறு, அவர்களுடைய உடைநடை பாவனை வேறு. அல்லேலூயா. நீங்கள் வழிபடக்கூடிய நம்புகிற தேவன் வேறு, அவர்களுடைய தேவன் வேறு. சோ அவர்கள் மாறுபாடானவர்கள், மாறுபட்டவர்கள். அப்ப ஆமென், கோணலானவர்களும் மாறுபாடானவர்களும் ஆகிய சந்ததியின் நடுவிலே நீங்க எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? ஆமென், கோணல், கோணல். அல்லேலூயா. ஆமென். உண்மையே கிடையாது. ஆமென். இன்னும் மாறுபாடானவர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மாறுபாடானவர்கள். நம்முடைய விசுவாசத்திற்கும், நம்முடைய நம்பிக்கைக்கும், நம்முடைய வழிபாட்டுக்கும், நம்முடைய உடைநடை பாவனைக்கும், நாம் வழிபடுகிற தெய்வத்திற்கும் முற்றிலும் மாறுபட்டவர்கள், மாறுபாடானவர்கள் மத்தியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டுமா? குற்றமற்றவர்கள். அல்லேலூயா. அவர்கள் குற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆமென் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆமென் அவர்களில் ஆமென் மெஜாரிட்டியானவர்கள், அதாவது அதிகப்படியானவர்களும் குற்றம் செய்கிறவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது ஆமென் குற்றம் ஒரு காமன் ஆகி விடுகிறது. ஆமென், அல்லேலூயா. குற்றம் ஒரு காமன் ஆகி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நமக்கு தெரியும் சில ஹிந்தியில சில ஆமென் கெட்ட வார்த்தைகள் காமன், சில கெட்ட வார்த்தைகள் காமன். அம்மா அப்பா பக்கத்துல இருந்து பிள்ளைகளும் அந்த கெட்ட வார்த்தையை சொல்ல. ஆமென். எல்லா இடத்துலையும் அதை பார்க்க முடியும். ஏன்? கெட்ட வார்த்தை தான், மிக மோசமான வார்த்தை, யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அதிகமான பேரும் அதை சொல்லி 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 அது புழக்கத்தில் இருக்கிறதுனால அது காமன் ஆகிவிட்டது. அல்லேலூயா. அப்ப நாம நினைக்கலாம், இதுதான் எல்லாரும் தான் சொல்றாங்களே அப்படின்னு நாம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஸ்கூலில் போகிற பிள்ளைங்கள்லாம் என்னென்னமோ வார்த்தையில் கற்றுட்டு வராங்க. ஏன்? அந்த சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? அதை வீட்டில் ஆமாம் கற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆமாம், தாயின் தகப்புன்னு இருக்கிற இடத்துல அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படுகிறது. குடும்பத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணப்படுகிறது. நம்ம சர்வ சாதாரணம் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படுகிறது. அதை அப்படியே அவர்களும் கற்றுக்கொண்டு பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? அம்மா அப்பா தான் இதை சொல்கிறாங்களே, ஆமாம் பெரிய அண்ணன் தான் சொல்றாங்களே, பெரிய அக்கா தான் சொல்றாங்க, மாமா சொல்லுது, மாமி சொல்லுது, எல்லாரும் தான் சொல்றாங்க, அப்ப இது சாதாரண வேர்டு தான், ஒரு காமன் வேர்டு தான் அப்படின்னு நினைச்சு அல்லேலூயா.
எல்லாம் நினைச்சு நடந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் வேதம் நம்மை படிப்பிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டுமா? அவர்கள் செய்கிறார்களே, இது காமன் தான். அதிகமான பேரும் மெஜாரிட்டி மெம்பர்ஸும் இதை இப்படிதான் பண்றாங்க, இதை இப்படிதான் செய்யறாங்க அப்படின்னு நாம் செய்யக்கூடாதாம். உடைநடை பாவனை இருக்கிறது, உடைநடை பாவனை. காலேஜுக்கு போயாச்சு, 12ஆம் கிளாஸ் வரையிலும் 2 ஜடா பின்னி ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு, ஷூ போட்டு, சாக்ஸ் போட்டு, நீட் அண்ட் கிளீனா போன பிள்ளைங்க 12 முடிச்சுட்டாச்சுன்னா, 12ஆம் கிளாஸ் முடிச்சாச்சுன்னா அடுத்து என்னமோ கூண்டு விட்டு பறக்கிற பறவை போல, கூண்டு விட்டு பறக்கிற பறவை போல. அதுக்கப்புறம் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஏன் இப்படி தான் பண்ணுவோம்? காரணம் இருக்கிறது. காரணம், மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த காலேஜ், காலேஜில் படிக்கிற அதிகமான மாணவர்கள் எப்படி தான் பண்ணியிருப்பாங்க? ட்ரெஸ்ஸை ஒரு வித்தியாசமாக தான் பண்ணியிருப்பாங்க. அதனால மற்ற பிள்ளைங்களும் எதை தான் ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அப்படி பண்ணியிருக்கு, அதிகமான பேரும் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நானும் அப்படித்தான் பண்ணுவேன். வேதம் என்ன சொல்லுகிறது? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நீ இருக்கிற ஓரம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க. கர்த்தர் அவருக்கு தெரியாம இல்லை, அவருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நம்மளை வச்சிருக்கிறார். எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு சொல்றாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் இருக்கிறாய். ஆனா நீ எப்படி இருக்கணும்? குற்றமற்றவனா இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும்னா இயேசுவின் ஃபாலோவர்ஸா இருக்கணும்னா நம்ம வித்தியாசமா தான் நடக்கணும், நம்ம வித்தியாசமா தான் பேசணும். அல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில இருந்துட்டு கோணலா மாறுபாடா நடந்தா நம்ம வெளிச்சமா இருக்க முடியாது. நம்ம யாராகத்தான் இருப்போம்? இருட்டோடு கூட இருட்டாத்தான் இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமிக்கு உப்பா இருக்கிற, குலத்துக்கு வெளிச்சமா இருக்கிற. எப்படி வெளிச்சம்? மாறுபாடாய் நடக்கிறவர்கள் மத்தியில நாம் வேறுபாடாய் நடக்கணும். மாறுபாடாய் நடக்கிறவர்கள் மத்தியில நாம் வேறுபாடாய் நடக்கணும். வேறுபாடாய் நடக்கணும். வேறுபட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், வேறுபட்டவர்கள் தான் சபை. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டது தான் சபை. ஆகவே ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்ட வேறுபாடு அனுபவத்தில் வாழுகிற பிள்ளையை எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க விரும்புகிறோம், எப்படி நடந்து கொள்ள விரும்புகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற பிள்ளை எப்படி நடக்கணும்? தேவனுடைய மாசற்ற பிள்ளையாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. 2 இதுலயும் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. ஓகே. The second John 2 யோவான் அவருடைய 4வது வசனத்தை வாசிப்போம். 2 யோவான், புக் ஆஃப் 2 John, அதுல ஒரு சாப்டர் தான் இருக்குது. புக் ஆஃப் 2 John chapter 4, verse 4. சரிதான். சரி, 2 John 4 என்ன எழுதிருக்கு? அல்லேலூயா. சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு நான் மிகவும் என்ன செய்தேன்? சந்தோஷப்பட்டேன். அப்ப சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகள். சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகள் என்ன உண்டு? உண்டு. நம்ம நினைப்போம் எல்லா கிறிஸ்தவங்களும் இப்படிதான் நடப்பாங்க. சில கிறிஸ்தவங்களை பார்க்குறோம் இல்லையா, மாறுபாடானவங்க மத்தியில மாறுபாடா தான் நடந்துட்டே இருப்பாங்க. மாறுபாடானவர்கள் மத்தியில எப்படி தான் நடந்துட்டே இருப்பாங்க? கொஞ்சம் முன்னாடி வாசிச்சோம், அது எத்தனை வாசிச்சோம்? பிலிப்பியர்ல தானே வாசிச்சோம். அது கோணல், கோணலும் கோணல் 15 கோணலும் மாறுபாடம்.
ஆமாம், நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய கிறிஸ்தவங்கள் எப்படி தான் வாழ்கிறாங்க? உலகத்தோடு உலகமாக வாழ்கிறாங்க. உலகத்தானையும் தெரியாது, இவனையும் தெரியாது. கோணல், அவனும் கோணல், இவனும் கோணல். அவனும் மாறுபாடு, இவனும் மாறுபாடு. அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு, ஆமாம் கிறிஸ்தவங்களும் அப்படி தானே வாழ்கிறாங்க, அவங்களும் கோணித்தான் வாழ்கிறாங்க, அவங்களும் மாறுபாடாக தான் வாழ்கிறாங்க. எப்படியும் வாழ்ந்துட்டு போட்டோம். ஆமாம், நாம் எப்படி நடக்கணும்? ஆமாம், பிரியமான பிள்ளைகளாய், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்க யோவான், ஆமென், யோவான் எழுதின அந்த நிருபங்களை நான் வாசிக்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, சில பிள்ளைகள் எப்படி வாழ்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் என்ன இல்லை, எல்லா கிறிஸ்தவங்களும் கோணலா இல்லை, எல்லா கிறிஸ்தவங்களும் மாறுபாடாக வாழலை, மாறாக கொஞ்சம் வேறுபாடாக என்ன செய்கிறாங்க, வாழ்றாங்க. அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆமென், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனைகளின்படி உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சிலர் என்ன எப்படி நடக்கிறாங்க? சத்தியத்தில் நடக்கிறாங்க. அப்படியானால் ஆமென், மாறுபாடான சந்ததியின் மத்தியிலே, கோணலான சந்ததியின் மத்தியிலே நம்மால எப்படி நடக்க முடியும்? வேறுபாடா நடக்க முடியும். தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா நடக்க முடியும், சத்தியத்தில் நடக்க முடியும். காரணம், சிலர் நடந்து காண்பிக்கிறார்கள், அதை பக்தர்கள் பார்க்கிறார்கள், அதை அப்போஸ்தலர்கள் பார்க்கிறார்கள், ஆவியானவர் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பார்வையில் நாம் அகப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த பார்வையில்? சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த பார்வையில் நாம் உட்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியானால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சத்தியத்திலே நடந்து கொள்ள வேண்டும். நீ வேணா எப்படியும் நட, ஆமென், அல்லேலூயா. நாம கூட படிக்கிறவங்க பிள்ளைங்களா இருக்கட்டும், எப்படி வேணாலும் நீ நட, ஆமென். ஆனா நான் எப்படித்தான் நடப்பேன்? நான் இப்படித்தான் நடப்பேன். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், கர்த்தரை கோபப்படுத்தி அவர் சில நேரத்தில் துரத்தியே அடிச்சிட்டாரு, துரத்தி சதற பண்ணினாரு. வேதம் சொல்லுது, அவங்க போன இடத்துல எல்லாம், ஆமாம், எங்கெல்லாம் போனாங்களோ அவங்கள போல அவங்களுடைய பாஷையை கற்றுக்கொண்டாங்க, அவங்களுடைய உருவ வழிபாடுகளை கற்றுக்கொண்டாங்க, அவங்களுடைய ரீதி ரிவார்ஸை கற்றுக்கொண்டாங்க, அவர்களுடைய அந்த சடங்குகளை கற்றுக்கொண்டாங்க. எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு, ஆமென், அவங்களுடைய பொண்ணை இவங்க எடுத்தாங்க, இவங்களுடைய பொண்ணை அவங்களுக்கு கொடுத்து டோட்டலாக அவங்களோட கூட மிங்கிள் ஆயிட்டாங்க. ஆமென், மிங்கிள் பிக்கிளாய் போனாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். உப்பும் புளியும் எரியும் மசாலா எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவன் பிக்கிள் போலே ஆயிட்டாங்க. ஆனா அதன் மத்தியிலும் சிலர் எப்படி இருக்கிறாங்க? சத்தியத்துல நடக்கிறாங்க. அல்லேலூயா. நாம் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, நாம் பழகுகிற, நாம் டீல் பண்ணுகிற, எந்த இடத்துலையும் நமக்குன்னு ஒரு வே இருக்குது, நமக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது, நமக்குன்னு வாழ்க்கை நெறிமுறைகளை, இந்த வாழ்க்கை நெறிமுறை, how to live, the Bible is teaching to us. So இது டெக்ஸ்ட் புக், இந்த புக்கு நமக்கு சொல்லி தருகிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஸோ எந்த இடத்திலையும் நாம் சத்தியத்தில் நடக்கிறவர்களாக. ஓகே, சத்தியம் என்றால் என்ன? ஆமென். இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? சத்தியத்தை குறித்து ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஸோ சத்தியம்னா என்ன? இயேசுவில் நடக்கிறதா சத்தியம். ஆமென். wherever we go, ஆமென், நம்ம யாரில் போனோம்? இயேசுவில் போனோம், இயேசுடைய பலத்தில் போனோம், இயேசுடைய கிருபையில் போனோம், இயேசுடைய வார்த்தையோடு போனோம், இயேசுடைய சாணத்தியத்தோடு போனோம். அல்லேலூயா. இயேசுவில் போனோம்னா டோட்டல் நம்முடைய ட்ரஸ்டிங், நம்முடைய ஆமென், நம்முடைய சரணம், ஆமென், யாரில் இருக்க வேண்டும்? இயேசுவில் இருக்க வேண்டும். அதான் சத்தியத்தில் நடக்கிறது. சத்தியம், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே சத்தியம். இன்னொன்று சத்தியம் என்னன்னா ட்ரூத். அவன் பொய்யில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அர்த்தம். அவன் உலகத்தான் பொய்யாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன் பொய்யாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? உலகத்தானுடைய வாழ்க்கை பொய் வாழ்க்கை, அவன் மாயை.
ஆனால் நீங்களும் நானும் பொய்யாய் வாழ்ந்து பொய்யாய் முடிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. நாம் மாயையாய் வாழ்ந்து மாய்ந்து போக வேண்டும் என்று விரும்பவில்லை. Praise the Lord. மாறாக நாம் இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து மாயா உலகத்தை என்ன செய்ய வேண்டும்? அவன் சென்றடைய வேண்டும். ஆனால் உலகத்தான் ஆமென் மாயை. ஏன் மாயை? பொய். ஏன் பொய்? ஆமென் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? இட்டர்னிட்டி இல்லை. Praise the Lord. இட்டர்னிட்டியை கொடுக்கிறது யார் மட்டும்தான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இட்டர்னிட்டி, நித்திய ஜீவன். சோ யாருக்கு நித்திய ஜீவனை குறித்துள்ள ஹோப், யாருக்கு நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை, யாருக்கு நித்திய ஜீவனை குறித்த ஒரு உறுதிப்பாடுண்டோ அவனுடைய வாழ்க்கை தான் பொய்யற்ற வாழ்க்கை. காரணம் ஆமென் அவனுடைய வாழ்க்கை மாய்ந்து போகாது, அழிந்து போகாது. அல்லேலூயா. அவன் அந்த இட்டர்னிட்டி, அந்த நித்தியத்தை சுதந்திரிக்கிறான். ஆமென் மாயா வாழ்க்கையை. ஆனால் எந்தெந்த நபர் சத்தியத்திலே வாழவில்லையோ, சத்தியத்தை அனுசரிக்கவில்லையோ, சத்தியம் என்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாய வாழ்க்கை, பொய் வாழ்க்கை. ஏன் பொய் வாழ்க்கை? அவர்கள் இந்த உலகத்தோடு கூட என்ன செய்யப்படுகிறது? அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமாய் 1-2 வசனங்களை மட்டும் வாசித்து நாம் செபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகலாம். ஆனால் இனி இந்த சாப்டருக்கு நம்ம வர வேண்டாம், அதனால தான். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 54:13 வாசிப்போம். ஆமென். பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஏன் பிள்ளைகள்? ஆமென். ஏன் பிள்ளைகள்? அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அவ்வளவுதானா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். இதுவரை நம்ம வாசிச்சது காமன். பிள்ளைகள்னா ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்தல இதுவரை நம்ம வாசிச்சுட்டு இருந்தது. காமனாக கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து. ஆனால் இப்போ அந்த பிள்ளை என்று வரும் பொழுது ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளையை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளை. ஆமென். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். அந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இது கர்த்தருடைய ஒரு ஆமென் வாய்தா, ஒரு வாக்கு தத்தம். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாம். இங்க தகப்பன் தாயால கூட போதிச்சா பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? போதிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். கர்த்தர் எந்த ஒரு மென்டாலிட்டியோட, எந்த ஒரு மைண்ட் செட்டோட கூட பிள்ளைங்களை படைக்கிறார்னா, பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? யாரால போதிக்கப்படணும்? கர்த்தரால போதிக்கப்படணும். ஸோ பிள்ளைகள் கர்த்தரால எப்படி போதிக்கப்படுவாங்க? ஸ்கூல்ல ஆமென் ஸ்டூடெண்ட்ஸ் எதால போதிக்கப்படுகிறார்கள்? எதால போதிக்கப்படுகிறார்கள்? யாரால அல்ல, எதால போதிக்கப்படுகிறார்கள்? டெக்ஸ்ட் புக்கால என்ன செய்யப்படுகிறார்கள்? போதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு போதனை கொடுக்கப்படுகிறது. எதன் மூலமாய்? டெக்ஸ்ட் புக் மூலமா. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியதை ஆமென் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க? பிள்ளைங்களுக்கு போதிக்கிறாங்க. அல்லேலூயா. அது உலக பிரகாரமான ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காரியம். ஆனா இங்க வேதத்துல வாசி, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஸோ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால், கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டுமானால், ஆமென், கர்த்தர் வைத்திருக்கிற டெக்ஸ்ட் புக் எங்க இருக்கு? கர்த்தருடைய டெக்ஸ்ட் புக் யாது?
Bible is the textbook of God to teach. Amen, to us. Amen. அப்படியானா அன்று சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படியானால் ஆமென், அந்த போதனை எதன் மூலமாய் வரும்? கர்த்தருடைய வேத புஸ்தகம் மூலமாய் வரும். Praise the Lord. ஆமென். போதிக்கிறவர் யார்? ஆண்டவர். ஆமென். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய, ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனங்கள் ஆவியானவருடைய ஏவுதல் இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அப்படியானால் ஆமென், நாம் தேவனால் போதிக்கப்பட வேண்டுமானால் ஆமென், அதற்கு தேவன் வைத்திருக்கிற டெக்ஸ்ட் புக்கு, அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ ஆவியானவருடைய அனுகூலம் தேவை, தேவ ஆவியானவருடைய உதவி தேவை. Praise the Lord. ஆமென். நாம் எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறோம்? நாம் தேவனால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக அந்த வேதத்தை எவ்வளவு வாசிக்கிறோம், எவ்வளவு தியானிக்கிறோம்? ஆமென். எத்தனை சாப்டர் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும்? எத்தனை வசனங்களை வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும்? எந்த வசனத்தை தியானிக்கிறோம்? ஆமென். Praise the Lord. தேவனுடைய மாறாத விருப்பம் நாம் அவரால் போதிக்கப்பட வேண்டும் என்பதே. ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கவில்லையே. ஆமென். வசனங்களை நாம் தியானிக்கவில்லையே. அல்லேலூயா. அப்படியானால் எப்படி நாம் தேவனால் போதிக்கப்படுவோம்? என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஆமென், உலகத்தானால் போதிக்கப்படுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கூறுகளை நாம் ஸ்பெண்ட் பண்ணுகிறோம்? ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க தங்களுடைய வாழ்க்கையில எத்தனை மணிக்கூர் ஸ்பெண்ட் பண்றாங்க உலக பிரகாரமான காரியங்களை படிப்பதற்காக, உலக பிரகாரமான காரியங்கள் போதிக்கப்படுவதற்காக எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம்? ஆனால் கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு ஆமென் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? Praise the Lord. ஆமென். கர்த்தரால் நாம் போதிக்கப்பட்டால் உலகத்தானுடைய போதனைக்காக நாம் அதிகம் நேரம், அதிகம் எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஞானம் யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்காததுனால ஆமென், நாம் எவ்வளவுதான் உலகத்தானால படிப்பிக்கப்பட்டாலும் ஆமென், எந்த யூடியூப் மூலமா, எந்த கூகுள் மூலமா யார் யாரும் வாயிலிருந்து ஆமென் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டாலும் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்ங்கிறோம்? நாம் என்ன செய்யப்படவில்லை? நாம் இன்னும் போதிக்கப்படவில்லை. காரணம் என்ன? Praise the Lord. அதற்கு முன் கர்த்தரால் நாம் போதிக்கப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. ஆமென். நீதிமொழிகள் 22:6 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆமென், பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை என்ன செய்யாதிருப்பானாம்? ஆமென், விடாதிருப்பான். ஆமென். நீதிமொழிகள் 22:6 எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆமென். The book of Proverbs, the book of Proverbs, ஆமென், 22:6 எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான். பிள்ளையாண்டவனை எதன் மூலமா நடத்துறது? பிள்ளையாண்டவனை நடத்துவதற்கு ஆமென் கர்த்தர் எந்த டெக்ஸ்ட் புக்கை தந்திருக்கிறாரு? நம்ம ஸ்கூல்ல படிக்கிற எந்த டெக்ஸ்ட் புக்கும் என்னவாகாது? பிள்ளைங்களை நடத்துறதுக்கு உதவாது. ஆமென். எந்த டெக்ஸ்ட் புக்கும் உதவாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கிரந்தமும் ஒரு பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில நடத்துறதுக்கு உதவாது. ஆமென். அல்லேலூயா. சண்டைகளும் குழப்பங்களும் மன்னிப்பில்லாத ஆமென் காரியங்களும் எழுதப்பட்ட கிரந்தங்களை வாசித்து எந்த பிள்ளை சொல்லுங்க? ஆமென். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்த, அவன் முதிர் வயதிலும் அதை என்ன செய்யாதிருப்பான்? விடாதிருப்பான். அப்ப பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில நடத்துவதற்கு நமக்கு தெரியணுமே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எதை வைத்து நாம் அதை புரிந்து கொள்வது? கர்த்தருடைய வேதம் தான் அதற்கு நமக்கு வழிகாட்டி. கர்த்தருடைய வேதம் தான் அதற்கு வழிகாட்டி. பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தின் படிதான் நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 127:3-5 வரையிலும் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 127:3-5, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்,
கற்பத்தின் கனி அவனால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் யாரு? கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம், கர்த்தரால் கிடைக்கக்கூடிய சுதந்திரம். ஆமென். சுதந்திரம் என்றால் ஃப்ரீ. பிள்ளைகளினாலே ஃப்ரீ. பிரைஸ் தி லார்ட். ஏன் அந்த வார்த்தை எழுதப்படு? கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமாம். சுதந்திரம்னா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவது, கட்டிலிருந்து விடுதலையாவது, அதான் சுதந்திரம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம் என்ற வார்த்தை அதனுடைய பொருள் என்ன? சுதந்திரம் என்றால் விடுதலை என்பது பொருள். அப்ப பிள்ளைங்களை கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, இது உனக்கு சுதந்திரம். அப்படின்னா இது உனக்கு விடுதலை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் தாயும் தகப்பனும் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு சுதந்திரம், இது உனக்கு விடுதலை, இது உனக்கு விடுதலை. இந்த பிள்ளை உனக்கு விடுதலை, இந்த பிள்ளை உனக்கு விடுதலை, இந்த பிள்ளை உனக்கு விடுதலை. அப்படின்னா ஆமென், அல்லேலூயா. பிள்ளைகள் என்பது விடுதலையின், சுதந்திரத்தின் முக்கிய கூறு. ஆமென், அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் பலவிதமான கட்டுகள் இருக்கும், பலவிதமான நெருக்கங்கள் இருக்கும், பலவிதமான குறைபாடுகள் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். பலவிதமான அந்த குறைகள், நெருக்கங்கள், கட்டுகள், அதிலிருந்து அந்த விடுதலை என்பது, குடும்பத்துக்கு ஒரு விடுதலை என்பது பிள்ளைகள் மூலமா. காரணம் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் விடுதலை, விடுதலை. ஸோ அந்த பிள்ளைகள் மூலமா அந்த குடும்பத்தில் என்ன உண்டாக போகுது? விடுதலை உண்டாக போகுதுன்னு அர்த்தம். ஆமாம். ஆனால் அநேக குடும்பங்கள் என்ன ஆகுது? ஆமாம், பிறந்துட்டியேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும், பிறந்துட்டியே. ஆமாம். ஆனால் ஆண்டவர் என்ன 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 மைண்டோட ஒரு பிள்ளைய ஒரு குடும்பத்தில் அனுப்புறாரு? இந்த பிள்ளை இந்த குடும்பத்துக்கு சுதந்திரம், இந்த பிள்ளை இந்த குடும்பத்துக்கு ஆமாம் விடுதலை. அல்லேலூயா, ஆமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். வால வயதின் குமாரர் பலவான் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஏன் விடுதலைன்னு சொன்னாரு? காரணம், வால வயதின் குமாரர், பிள்ளைகள் வளர்ந்து இப்ப யாராகிறாங்க? வாலிபர்கள் ஆகிறார்கள். வாலிபர்கள் எதற்கு சமமாக இருக்கிறார்கள்? பலவானுடைய கையிலே உள்ள அம்புக்கு சமமாக இருக்கிறார்கள். Praise the Lord. ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் அல்லது ஒரு கணவனும் மனைவியும் மட்டும்தான் இருப்பார்களே, ஆனால் அந்த குடும்பம் அதோடு கூட என்ன ஆகி போச்சுது? கட்டப்பட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆமென். அதோடு கூட அந்த குடும்பம் முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப். ஆமென். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையை கர்த்தர் அனுப்பிட்டு சொல்றாரு, ஆமென், விடுதலை. ஆமென். அந்த முற்றுப்புள்ளியிலிருந்து நீ யாராகிற? விடுதலை ஆகிற. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய சந்ததி, ஆமென், உன்னுடைய அந்த வாழ்க்கை, உன்னுடைய அந்த சந்ததி உன்னோடு கூட முடிந்து போகாமல் உனக்கு நான் பிள்ளைகளை கொடுத்து, ஆமென், உன்னை என்ன செய்கிறேன்? விட்டுவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உன்னுடைய சந்ததியை அப்படியாக நான் என்ன செய்கிறேன்? அந்த அந்த லிங்கை நான் நீட்டுகிறேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். வால வயதின் குமார பலவானுடைய கையில உள்ள அம்புக்கு சமம்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிள்ளைகள் வளர்ந்து வாலிபர்கள் ஆகும் பொழுது, ஆமென், ஒருத்தருடைய கையில வில்லு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், வில்லு இருக்கு. ஆமென். எதிர்த்தால மிருகம் வருது, விலங்கு வருது, அல்லனா ஒரு சண்டை நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் ஆமென் வில்லு இருக்குது. ஆனால் என்ன இல்லை? அம்பு இல்லை. ஆனால் அம்பு இருந்தால் என்ன செய்யலாம்? எதிரில் வரக்கூடிய விலங்க தாக்கலாம். ஆமென். எதிரில் வரக்கூடிய அந்த சண்டையை சமாளிக்கலாம், நம்மை நாம் தற்காத்து கொள்ளலாம். எது இருந்தா? அம்பு இருந்தா. அல்லேலூயா, ஆமென். பெற்றோர் வில் போன்றவர்கள். பெற்றோர் யார் போன்றவர்கள்? வில் போன்றவர்கள். ஆமென். பிள்ளைகள் யார் போன்றவர்கள்?
அம்பு போன்றவர்கள். அம்பு, பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு சமம். என்னை கேட்கிறாருமே தேவனுடைய ஜனமே, பிள்ளைகள் என்பது குடும்பத்துக்கு பயங்கரமான பலன், பயங்கரமான விடுதலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை என்றார். 5வது வசனத்தில் அவைகளால், எவைகளால்? அவைகளால். வால மேல வசனத்தில் எழுதியிருக்கு, வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால், எவைகளால்? அந்த அம்புகளால், அம்புகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அம்பரா துணி, அம்பரா துணினா என்னது? அம்பரா துணினா வில்லுகளை போட்டு வைக்கக்கூடிய பை. ஆமென். இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்கு அதுக்கு? 5வது வசனம். அம்பரா துணிக்கு என்ன எழுதியிருக்கு? என்ன வேடு? சோ அந்த அம்புகளை போட்டு வைக்கக்கூடிய அந்த பைக்கு பேர் தான் அம்பரா துணி. ஆண்டவர் சொல்றாரு, அவைகளால் தன் அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். ஒரு அம்பால ஒரு அம்பரா துணி நிரம்புமா? ஒரு அம்பால ஒரு அம்பரா துணி நிரம்புமா? வாய தரீங்க, யாராட்டும் தரீங்க. ஏன்னா தமிழ் உங்களுக்கு புரியலையோ இல்லை என்னன்னு தெரியல. ஆமா. அப்ப அம்பரா துணியை நிரப்பணும்னா எத்தனை அம்புகள் வேணும்? குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 அம்புகளாகலும் வேணும் அம்பரா துணியை நிரப்பணும்னா. அப்ப அம்பரா துணியை நிரப்புறது யாருடைய சித்தம், யாருடைய தாட்ஸ், யாருடைய? அம்பரா துணியை நிரப்பது கர்த்தருடைய சித்தம். ஆனா இன்னைக்கு அம்பரா துணி என்ன செய்யல? எங்கேயுமே அம்பரா துணியை நிரப்பாதீங்க அப்படின்னு உலகம் சொல்லுது. ஆமா, அரசாங்கம் சொல்லுது அம்பரா துணியை நிரப்பாதீங்க. சில மதவாதிகள் சொல்லுகிறார்கள் அம்பரா துணியை என்ன செய்யாதீங்க? நிரப்பாதீங்க. அம்பரா துணிக்கு ஒரே ஒரு அம்பு தான் இருக்கணும். அதுக்கு மேல அந்த அம்பரா துணியில் என்ன வரக்கூடாது? அம்புகள் இருக்கக்கூடாது. ஒரு அம்பரா துணியா எத்தனை அம்பு தான் வைக்கணும்? அதுல ஒரு அம்பு தான் வைக்கணும். அதுக்கு மேல வச்சா ஆமா இந்தியாவிலே வாழவே விட மாட்டேன் அப்படின்னு எஸ்கேப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா அந்த மாதிரி மைண்ட்ல தான் சொல்றாங்க. ஒரு அம்பரா துணியில ஒரு அம்பு தான் இருக்கணும். அப்படின்னா ஒரு குடும்பத்துல எத்தனை பிள்ளை தான் இருக்கணும்? Praise the Lord. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். அளவுக்கு அதிகமாக எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே நீர் விரும்புகிற பிள்ளைகளை குறித்ததான ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசித்தோம். எப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ விரும்புகிறேன், எப்படிப்பட்ட பிள்ளைகள் முன்னர் பிரியமாயிருக்கிறேன், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்க நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை குறித்ததான சில வசனங்களை தியானிக்காண்ட உதவி கர்த்தாவே. அந்த வசனங்களின்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நேர் பிரியப்படுகிற பிள்ளையாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கையாய் முடியாதபடிக்கு ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆமென் நித்தியத்திலே நாங்கள் பிரவேசித்து யுகா யுகமாய் நாங்கள் வாழ ஆண்டவரே சொல்லும். அதற்காக எங்களை தகுதிப்படுத்தும். இந்த உலகத்தில் நாங்கள் உண்மை பிரகாசிக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு பலன் தாரும். அதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கேற்ற கிருபையினாலும் அதற்கேற்ற நன்மைகளினாலும் எங்களை நிரப்பும். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய பேச்சு, சிந்தனை, செயல்பாடுகள் ஒன்றும் உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிற மாதிரி நடந்து கொள்ளாதபடிக்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். சின்ன பிள்ளைகளாக, வாலிபர்களாக, ஆமென், பெரியவர்களாக உம்முடைய சமூகத்தில் இருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமென். ஒரு சின்ன மந்தையாக இருக்கிறோம்.
ஏன் இந்த நிலை என்று நாங்கள் எங்களால் உணர முடியவில்லை, எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பெரிய காரியங்களை செய்யுங்கள். நாமத்தில் யாவரையும் ஆசீர்வதியும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ள எல்லா துதிகள் நமக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாம் தேவனுடைய அன்பு, குமாரனாம் இயேசுவின் கிருபை, நம்மை வழி நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகம் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நாம் யாவரோடும் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களோடும் கூட உண்டாயிருப்பதாக. நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.